இன்றைக்கி திரிகோண ஆசனம் பற்றி பார்க்க போகிறோம். திரிகோண ஆசனம் செய்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறது முதல்ல பார்த்துருவோம். நம்மளோட கெண்டைக்கால், தொடை, இடுப்பு பகுதியில் இருக்க தசைகளை பலப்படுத்தும்னு சொல்லலாம். நம்மளோட முதுகுத்தண்டை பலப்படுத்தும். தட்டையான பாதம் வராமல் தடுக்க முடியும். நம்மளோட நுரையீரல், அடிவயிறு, முதுகு அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தரும்னு சொல்லலாம். நம்மளோட விலா எலும்பை உறுதிப்படுத்துன்னு சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சமதளத்தில் நார்மலாக நின்றுட்டு கொஞ்சம் பக்கவாட்டில் காலை விரித்து நின்றுட்டு உங்களோட இரு கைகளையுமே பார்த்துட்டோம்னா தரைக்கு இணையாக இருக்கிற மாதிரி நம்ம நீட்டணும். நம்மளோட வலது பாதம் வலது பாதம் வச்சுட்டு இடது பாதத்தை 90 டிகிரி அளவில் திருப்பணும். உங்களோட உடம்பை இடதுபுறமாக வளைச்சி இடது கையை இடது காலால் தொடணும். வலக்கையை இடக்கைக்கு நேராக